மிஸ்டர் சின்னராசு சார் வந்து 3 மந்த்துக்கு முன்னாடி நம்ம கிட்ட வந்திருக்காரு. இவருடைய ஏஜ் பார்த்தீங்கன்னா 32 இயர்ஸ் ஓல்டு. இவர் வரும்போது பாருங்க, இவருடைய டோட்டல் கவுண்ட் வந்து ஜீரோல இருக்கு. மொட்டிலிட்டி, மார்பாலஜி எல்லாமே வந்து ஜீரோல தான் இருக்கு. இவர் 3 மந்த் எடுக்கும்போது இப்போ 30 மில்லியன்ஸ் இருக்கு. இவருக்கு மொட்டிலிட்டி, மார்பாலஜி எவ்ரிதிங் வந்து நார்மலா இருக்கு. எவ்ரி மந்த் நம்ம எடுக்கும்போது அவருடைய இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா இருக்கு. செகண்ட் மந்த் நம்ம எடுக்கும்போது 1 மந்த்துக்கு அப்புறம் மெடிசன் 8 மில்லியன் வந்திருக்கு இவருக்கு. டோட்டல் கவுண்ட் 8 மில்லியன், மொட்டிலிட்டியும் வந்திருக்கு. ஸோ இது நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. அதுக்கப்புறம் அகைன் 1 மோர் மந்த் நம்ம கழிச்சு எடுக்கும்போது இவருக்கு 20 மில்லியன் வந்திருக்கு பாருங்க. ஸோ இன்னைக்கு டேட்ல நம்ம செக் பண்ணும்போது 30 மில்லியனுக்கு மேலேயே இருக்கு இவருக்கு. ஸோ என்ன ஒரு ஹாப்பி நியூஸ்னா, இப்போ இவங்க மிஸ்ஸஸ்க்கு வந்து ரெகுலராக வந்து மென்சஸ் இருக்கும். அவரே சொல்லியிருக்காரு 28 டேட்ஸ் இல்லை 26ல வந்து மென்சஸ் இருக்கும் சார், எவ்ரி மந்த் இருக்கும். பட் இந்த மந்த் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 7 டேஸ் தள்ளி போயிருக்கு இவங்களுக்கு. ஸோ ப்ரெக்னெண்டா இருக்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு சிம்டம்ஸ். ஸோ இவர் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்காரு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து சென்னையிலேயே வந்து நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காரு சின்னதா சார். பட் இம்ப்ரூவ்மெண்ட் எதுவும் ஆகல சொல்லி நம்ம கிட்ட வந்திருக்காரு. ஆல்மோஸ்ட் ஒரு 3 மந்த் எடுத்துட்டு ஒரு ஹாப்பி நியூஸ் வந்திருக்கேன். ஸோ கங்க்ராச்சுலேஷன் சின்னராசு சார். என்ன ரீசன்னா இவர் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கிறதுக்கு கன்சியூவ் ஆகிற சிம்டம்ஸ் இருக்கு, இது ஷேர் பண்ணுங்க சார். நேம் சின்னராசு, நான் சென்னையிலேருந்து வரேன். நான் இது வரைக்கும் ட்ரீட்மெண்ட்டுக்காக செலவு பண்ணது ரொம்ப நிறைய காசு, நிறைய மனவேதனை. சொந்தக்காரங்க கூட எனக்கு வந்து ஒரு நல்லது கெட்டது கூட மாட்டாங்க. எனக்கு குழந்தை இல்லை சொல்லிட்டு கூட மாட்டாங்க. என் திருமணம் வாங்கி வந்து 4.5 வருஷம் ஆகுது. ஓகேங்களா. நானே வந்து சரி ஓகே என்னதான் பண்ணுறது, எனக்கு மொட்டிலிட்டி ப்ராப்ளமாக இருக்குது, லோ இப்போ ஸ்பெர்ம் கவுண்டே இல்லை எனக்கு. என்னாச்சு சரி சொல்லி யூடியூப் ஒரு நாள் பார்த்தேன். ஈவினிங் ஒரு 5 o'clock மாதிரி யூடியூப் பார்த்து டாக்டர் அலின் கிளினிக்னு ஒன்று வந்தது. சரி சொல்லிட்டு 4-5 வீடியோ நான் பார்த்துட்டே இருந்தேன். பார்த்துட்டு சாருக்கு கால் பண்ணேன். ஈவினிங் கால் பண்ணிவிட்டு அவர் என்ன சொன்னார், நீங்கள் மார்னிங் வாங்க நம்ம என்ன எதுவும் பார்ப்போம் சொல்லிட்டு மறுநாள் சண்டே மார்னிங் நான் அடிச்சு பிடிச்சி சென்னையிலேருந்து வந்துட்டேன் வேலூருக்கு. வந்துட்டு சாரை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு செமன் டெஸ்ட் பண்ணும்போது 0ல இருந்தது. அவர் மெடிசன்லாம் கொடுத்தாரு. அந்த மெடிசன்லாம் ஃபாலோ பண்ணி ஓரளவுக்கு கொஞ்சம் 1 மந்த் கழிச்சு 8 மில்லியனு. அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. இப்போ ஒரு என்ன விஷயம்னா, இது வரைக்கும் என் மனைவிக்கு வந்து 4.5 வருஷத்துல டேட் ஒரு 2 நாள் கூட தள்ளி போனதே கிடையாது. ஒன்று 28 இல்லைன்னா 25, 26 டேட்ல தான் தலை குத்திப்பாங்க. இப்போதான் வந்து அது இந்த மந்த்து தான் வந்து 3 டேஸ், இன்னையோட 4 டேஸ் ஆகுது. சரி சொல்லிட்டு எப்படி இருந்தாலும் சரி ஓகே பார்ப்போம், இருந்தாலும் டாக்டர்கிட்ட வந்து மெடிசன் கண்டினியூ பண்ணுவோம். அதுக்காக நான் இப்போ வந்திருக்கேன். ஆனால் இது எனக்கு சந்தோஷமான விஷயம். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் மேக்ஸிமம் நீங்கள் கரெக்டான இடத்துல சூஸ் பண்ணுங்க. ஏன்னா என்ன மாதிரி நிறைய இடத்துல போயிட்டு தவறான வழியில் போய் நிறைய காசு விரைய தான் போச்சு தவிர மனவேதனைலாம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ எனக்கு மன நிம்மதியாக இருக்குது. இன்னும் இருந்தாலும் எனக்கு ட்ரீட்மெண்ட்டு இன்னும் கொஞ்சம் தேவைப்படுற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் மந்த்தில் நாங்கள் என்ன இருக்குன்னு நான் க்ளோஸ் பண்ணிடுவேன். ஓகே. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு மெடிசனும் எடுத்துருக்காரு. 3 மந்த் மெடிசனு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக வந்திருக்கு. ஏன்னா கவுண்டிங் இல்லைன்னு சொல்லி தான் வந்திருக்காரு. மொட்டிலிட்டி, மார்பாலஜி, வால்யூம் எவ்ரிதிங் நல்லா இருக்கு. இந்த மாதிரி கவுண்டிங் இல்லை சொல்லி யாரும் வரி பண்ணாதீங்க. ஸோ உங்களுக்குள்ள எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை பண்ணலாம். நம்ம சின்னராசு சார் கூட ஆல்மோஸ்ட் வந்து 4 இயர்ஸில் வந்து நிறைய இடத்துல ட்ரீட்மெண்ட்டும் எடுத்திருக்காரு, அமௌண்ட்டும் நிறைய செலவு பண்ணியிருக்காரு. பட் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை, எந்த சாட்டிஸ்ஃபைடும் ஆகாமல் லாஸ்ட்டில் ஃபைனலாக என்கிட்ட வந்திருக்காரு. இப்போ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்குள்ள யாராவது இருந்தால் யாரும் வரி பண்ணாதீங்க, நேரில் வாங்க, நம்ம கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறோம். உங்களுக்குள்ள டவுட் இருந்தால் நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை பண்ணலாம்.